அதான் சொல்கிறேன்னே, ஒரு வயசுக்கு மேலே வயசாயிடுச்சுன்னா சொரிஞ்சுறதுக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். தன்னை பற்றின மிகை உணர்ச்சியில் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் பேச சொல்லார், என்னை ஏற்காத என் தத்துவத்தை ஏற்றுவான்னு. உன் தத்துவம் இன்னைக்கு என்னாச்சு? பிஜேபியினுடைய இதை ஆதரிக்கிற அளவு வெளிப்படையாக நான் கேட்டுறேன். விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. இப்போ சீமானுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கிகள் குறைந்திருங்கிற அச்சம் விஜய் மேலே வந்துருச்சா? அதான் சொல்கிறேன், தன் பயத்தின் காரணமாக. நம்ம கூட்டத்தை வைத்து நீங்கள் ஒரு முடிவு செய்ய முடியாது, கொள்கையை வைத்துத்தான் ஒரு முடிவு செய்ய வேண்டும். இல்லை, அது நிச்சயம் தான். இல்லை, ஏன் அதை கடந்து நான் அதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் போக ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு கலைஞருக்கு கூடாத அளவுக்கு கூட்டத்தை அவர்கள் கூட்டி காட்டுகிறார்கள். எங்கே நீங்கள் அந்த கூட்டத்தினுடைய உணர்ச்சியை தட்டி பார்க்கணும்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா ஒருத்தன் கை தட்டாத அப்படியே இருக்கான். அந்த கட்சியினுடைய கூட்டம்னா என்ன பண்ணுவான்? உணர்வு எழுச்சியா இருக்கான். நாங்க ஒரு 20,000 பேரை வச்சு இந்த 19 கூட்டம் போட்டோம். நீங்க தமிழர் நலம், தமிழ்நாடு வேலை தமிழருக்கு, எங்கள் தேசிய தலைவர் செம்மணி புதைகுழி அது நடத்தின அந்த சிங்கள பௌத்த பேர் ஒளிங்கன்னா அவ்வளவு பேர் இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறான். அந்த மாதிரி விஜய் பேசும்போது அவன் உணர்வு எழுச்சியோட இருக்கான். அந்த கூட்டம் கூடியது தவறா சரியான்னு பேச நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, ஏன் இத்தனை லட்சம் இளைஞர்களை அரசியல் படுத்த இந்த திராவிட தேசிய, ஏன் தமிழ் தேசியம் பேசுகிற இவரை போல் தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் அரசியல் படுத்த தவறிவிட்டது?